ஃபர்ஸ்ட் ஹிட்டான படம்னா வந்து நந்தா தான், டைரக்டர் பாலா. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிட். இந்த மாதிரி தெரியாம தப்பான ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோமோ, தேவையெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம இது பண்ணிட்டோமோ அப்படின்னு நிறையா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு அதெல்லாம் நிறையா வந்திருக்கான். நம்ம கெரியரே ஸ்பைல் ஆக போகுது அப்படிலாம் நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி எப்படியாவது ஒரே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம், இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம அந்த பேச்செல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹிட்டுக்காக அந்த பாலாட்ட போய் இவராகவே தான் சான்ஸ் கேட்டிருக்காரு போல. இவரும் சிவகுமார் சேர்ந்து தான் கேட்டு, அப்போ சேது ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் கேட்டு, அதுக்கப்புறம் தான் நந்தா ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் தான் படிப்படியாக தான் வந்தது. இப்போ இந்த விஜய், சிம்பு, இன்னும் நிறைய நடிகர்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்து வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க, அது ஓகே. இப்போ திடீர்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம ஒருத்தவங்களை கூட்டு வந்து விட்டு, அப்போ ஆக்சுவலாக சொல்லணும்னா அவர் ஈகோ ஹர்ட் ஆகி தான் வந்திருக்காரு ஸ்டார்டிங்ல இருந்து. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த பேச்சை இவங்க சொல்றதெல்லாம் மாத்தணும், வைராகி இருந்திருக்கு. அதுக்காக வந்து பார்த்து ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரிசையா அந்த படம் தான் இந்த பிதா மகனு, காக்கா காக்கா இதெல்லாம் வரிசையா வந்து அதுக்கப்புறம் தான் வந்தாரு. அதாவது இந்த ஸ்கிராட்ச்ல இருந்து ஒண்ணுமே தெரியாம வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்ததுன்னா அது சூர்யா வரணும்.